Hi friends, welcome to Valar's Kitchen. இன்னைக்கு நாம வீட்லயே ஈஸியா பீஸா சாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடானதும் அதுல நான் 6 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. அதை இப்ப இந்த சூடான தண்ணிக்குள்ள போட்டுடலாம். இது மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக விடுங்க. இப்ப பாருங்க தக்காளியோட தோல் எல்லாம் உறிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தக்காளி எல்லாம் வெளியே எடுத்துடலாம். தக்காளி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதனோட தோல் எடுத்துட்டு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தை எடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் 5-6 பூண்டு பல்லை இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்துட்டு கலக்கி விட்டு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அடுத்தது இதுல 1 டீஸ்பூன் ஒரிகானோ லீவ்ஸ், 1 டீஸ்பூன் பேசில் லீவ்ஸ், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் சர்க்கரை. இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ சுவையான பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.